அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஆம்லேட் ரெசிபிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி தவா வச்சிடுறேங்க. 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் நான் 1/4 கப்பு முட்டைக்கோசை பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கேரட்டை பொடிசா கட் பண்ணி இந்த ரெண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது இருக்கட்டுங்க அடுப்பில். இப்போ 3 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுறேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு 3 முட்டையை உடைச்சு போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச காய்கறியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதே டவாவே வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளோட முட்டை கலவையில் ஒரு பாதி எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சீஸ் போட்டுக்கலாங்க. சீஸை மேலே ஃபுல்லாக தூவிட்டு மீதமுள்ள முட்டைக்கலவையும் இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இப்போ எல்லா முட்டைக்கலவையும் நல்லா ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண வச்சிருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கரண்டியை வச்சு திருப்ப வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து நீங்க இந்த மாதிரி கவுத்துனீங்கன்னாவே அது அழகா வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கவுத்துன பகுதியை டவால போட்டு திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 மினிட் குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க நம்மளுக்கு சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. நீங்கள் குரூப்பாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஆம்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு ஸ்பானிஷ் ஆம்லேட்டாக பண்ணிட்டீங்கன்னாக்கா பீஸா மாதிரி இப்படி ஒவ்வொருத்தராக எடுத்து 5 பேர் தாராளமாக இதை சூப்பராக சாப்பிடலாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.